ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? நைட்டு தூங்காம இருக்கிறதுங்க. தூங்காம இருந்து என்னங்க பண்றீங்கன்னா, ஏதேதோ நினைவுகள் எனக்கு போயிட்டு இருக்கு, ஃப்ளாஷ்பேக் நிறைய போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி டே டைம்லயும் பார்த்தீங்கன்னா நிறைய திங்க் பண்றது, ஓவர் திங்கிங். பிரெயின் வந்து சூடாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தலைமுடி உதிர்தல்ல இருந்து கண் எரிச்சல்ல இருந்து உடல் உஷ்ணம் அதிகமாகி உடல் எடை குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஆண்கள் நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனோட அது மட்டும் இல்லாமல் ஸ்பெர்ம் கவுண்ட் குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ பெண்களுக்கும் உடல் எடை குறைதல், வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகள் வருது. ஸோ இதற்கு ஓவர் திங்கிங் ஒரு முக்கியமான காரணங்க. ஸோ அதிகமாக நம்ம தேவையில்லாத விஷயங்களை திங்க் பண்ணுறதை நிறுத்திக்கோங்க. நைட்டு சரியாக தூக்கம் வரலையா, கொஞ்சம் வெது வெதுப்பான பால் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கசகசா பொடி இதில் சேர்த்து பனங்கற்கண்டும் சேர்த்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பாலை நீங்கள் குடிச்சிட்டு தூங்கலாம். ஸோ இந்த மாதிரி டெய்லி ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டே வரும்பொழுது கொஞ்சம் ஆழ்ந்த உறக்கம் வரும். அதுக்கப்புறம் காலையில் கொஞ்சம் பிராணாயாமமும் தியான பயிற்சிகளும் ஒரு 10லேருந்து 15 நிமிடங்கள் செய்யுங்க. உங்களுக்கு அதிகமான ஓவர் திங்கிங் வருது, இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இது குறையும். ஸோ மனநிலையை மேம்படுத்துவதற்கான இன்னும் சில மூலிகைகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இதில் போகர் சொன்ன வில்வாதி கற்பம் மிக சிறந்ததுங்க. ஸோ ஓவர் திங்கிங் இருக்குது, நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னா இந்த கற்ப முறையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.